Hi friends, welcome to my YouTube channel. So இது என்னோட first video என்னோட YouTube channel. So first video வந்து ஓகே நான் வந்து ஒன்று பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அதோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா என்ன, அதோட ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எவ்வளோ சார்ஜு, நான் எங்கே பண்ணேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே கெரட்டின் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து டாப் 10 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின். எல்லாருமே வந்து கெரட்டினை வந்து ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரெயிட்டனிங் இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸு, கெரட்டினுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிலாம் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நார்மலாக கெரட்டின்ன்றது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹேரில் வந்து இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட், ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீன் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு இன்ஃப்யூஷன், ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா நம்ம அதை நம்மளோட ஹேருக்கு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட். நார்மலாக ஒரு ப்ரோட்டீனை நம்மளோட ஹேரில் கொடுக்குறாங்க, பட் இட் இஸ் நாட் அ நேச்சுரல் வே. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்துட்டு அதை கெமிக்கல் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் எப்படிலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட ஹேரை நீங்கள் வந்து போகலாம் அவங்க சலூனில் வந்துட்டு அவங்க வந்து ஹேர் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் போனேன். பேசிக்காக நான் போகும்போது வந்துட்டு அவங்களே ஹேர் வாஷ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் கேர் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். அப்புறமா கெரட்டின் பண்ணுறது வந்து எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கெரட்டின் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 4 to 6 monthsனு ஒரு எஸ்டிமேட்டட் டைம் பீரியட் கொடுக்குறாங்க. நீங்கள் சலூனில் போனாலுமே வந்துட்டு அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. லைக் நார்மலாக வந்துட்டு 4 to 6 இல்லைனா 48 வாஷஸ் முடிய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோட சில பேசிக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு யாரெலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது. கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து நார்மலாக உங்களோட ஹேரை ஷைனியாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது. ஸோ உங்கள் ஹேர் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற யார் வேணாலும் நீங்கள் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப கேர்லியில் ஓரளவுக்கு கேர்லியாக இருக்கும். அண்ட் என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி நான் பண்ணேன். அப்புறமா வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. நார்மலாக வந்து உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த க்ரீம் தான் உங்களோட ஹேரை ஸ்ட்ரெயிட்டாக வைக்க போகிற ஒரு க்ரீம். அந்த க்ரீம் அப்ளை பண்ணி அந்த க்ரீம் வந்து நம்மளோட ஹேர் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணோடனே உங்களோட ஹேரை வந்து டேரெக்டாக வந்து ஃப்ளாட் அயர்ன் பண்ணுவாங்க அந்த க்ரீமை வச்சுக்கிட்டே. ஸோ அந்த க்ரீமை வச்சுக்கிட்டே ஃப்ளாட் அயர்ன் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு நார்மல் ரொம்ப ரொம்ப மைல்டான ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணி உங்களோட ஹேரை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நார்மல் ப்ராசஸ்ஸு. பட் அந்த க்ரீம் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணும்போது பெஸ்ட்டு நீங்கள் வந்து மாஸ்க் உங்களோட சலூன் அந்த அசிஸ்டன்ட் கிட்டே நீங்கள் வந்து மாஸ்க்கு கேட்டு நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் அதோட அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அப்புறமா வந்து வர மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும். பேசிக்காக இட் வில் டேக் டைம். ஒரு 3 to 4 hours கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யோர் லென்த்து. உங்களோட லென்த்தை பொறுத்து தான் வந்துட்டு அது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போங்க. அப்புறமா நம்ம கெரட்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி நம்ம வந்து ஹேர் கலரிங் பண்ணலாமா அப்படின்ற வந்து சில கொஷின்ஸ் இருக்குது. கெரட்டின் பண்ணக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. பட் கெரட்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து கெரட்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஹேர் கலரிங் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு கெரட்டின்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அட்வைசபிள் தட் நீங்கள் பிஃபோர் பண்ணுறது வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட ஹேரில் வந்து எதாவது டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்கும். பேசிக்காக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா எனக்கு பெருசாக டேமேஜ் ஆகலை. பட் ஒரே ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சு, டேண்ட்ரஃப். எனக்கு டேண்ட்ரஃப் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த கெமிக்கல் நம்மளோட ஹேரில் போட்டு ரொம்ப மைல்டான வாஷ் தான் கொடுப்பாங்க. பட் உங்களோட ஹேரில் வந்து அந்த கெமிக்கல் உட்காண்டே தான் இருக்கும். அண்ட் உங்களை வந்துட்டு கெரட்டின் பண்ணிவிட்டு 2 to 3 daysக்கு அப்புறமா நம்ம வந்து 2 to 3 days மட்டும் நம்ம ஹேர் வாஷ் நம்ம பண்ணக்கூடாது. ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும், தண்ணி படக்கூடாது.
ஹேர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. 10 to 15 டேஸ் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் அது எதையுமே ஒபே பண்ணல. பிகாஸ் எனக்கு டேண்ட்ரஃப் வந்துடுச்சு. எனக்கு டேண்ட்ரஃப் வந்தோடனே என்னோடய ஹேர் வந்து ரொம்ப எனக்கு இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப எனக்கு இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமாவே நான் ஹேர் ஆயில் வச்சுட்டேன். ஹேர் ஆயில் வச்சுட்டு நான் நல்லா என்னோடய ஸ்கேல்ப்புக்கு வந்து மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் அதை சரி பண்ணுறதுக்கு இட் வாஸ் அ வெரி வெரி பிக் ப்ராசஸ். அதுக்கப்புறமா ஈவன் நவ் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக டேண்ட்ரஃப் இருக்குது. ஒய்? பிகாஸ் ஏன்னா நீங்கள் கெரட்டின் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஷாம்பூஸோ இல்லை வந்துட்டு ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர்ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தே வில் சஜஸ்ட், அவங்களா ஒரு ஷாம்பூ ஒரு கண்டிஷ்னர் கொடுப்பாங்க, இதை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ தான் உங்களோட கெரட்டின் வந்து கொஞ்ச நாளாவது சஸ்டெயின் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதுதான் வேறு வழி இல்லாமல் வி ஹாவ் டு கோ. அண்ட் நான் வந்து நடுவில் ஹேர் பேக் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுற ஒரு கேட்டகரியில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நான் ஒரு நார்மல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் இந்த 2 மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கேர் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் எனக்கு டேண்ட்ரஃப் வந்ததுக்கப்புறமா எனக்கு என்னோடய ஹேர் அட்லீஸ்ட் இருக்கிற ஹேரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதனால் 2 வீக்ஸ்லேயே வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அவங்க கொடுத்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரை வந்து ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப மினிமல் அமௌண்ட். அண்ட் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஷாம்பூவை டேரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் அதை கொஞ்சம் நல்லாவே டைல்யூட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் டேரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் செட்டில் ஆகிட்டு உங்களோட ஹேர் உங்களோட ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வரத்துக்கு 200% வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண ஷாம்பூவில் எனக்கு வந்துச்சு. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட கன்சர்னில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் நான் ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணேன் ஆஃப்டர் கெரட்டின். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போய் பண்ணேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் போய் கெரட்டின் பண்ணுவேன்னா மற்றவங்களுக்கு நான் கெரட்டின் சஜஸ்ட் பண்ண வேணாம், இந்த எல்லாமே நம்ம வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் போய் பண்ண சலூன் வந்து பார்த்திங்கன்னா வேர்வ் அண்ணா நகரில் தான் நான் வந்து என்னோடய கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை பண்ணேன். நான் வந்து உங்களுக்கு இங்கே சைடில் வந்து உங்களுக்கு நான் என்னோடய ஆஃப்டர் கெரட்டினோட பிக்சரை நான் அட்டாச் பண்ணுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே அட்டாச் பண்ணுறேன். ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரே ஷார்ட்டில் நான் நிறையா பண்ணேன். ஹேர் கட்டு, கலரிங்கு, கெரட்டின்னு இந்த மாதிரி 3 வந்து பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ப்ரைஸ் வந்துச்சு. பட் கெரட்டின் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 11K ஆச்சு. எந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கட் பண்ணக்கப்புறம் தான் நான் கெரட்டின் வந்து ஆஃப் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11K ஆச்சு. அப்போ என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருந்திருக்கும். ஸோ அந்த ஹேருக்கு வந்து 11K ஆச்சு அங்கே நான் பண்ணும்போது. அண்ட் எனக்கு வந்து ஹாப்பியாக கெரட்டின் எவ்வளோ மாதம் வந்து லாங் லாஸ்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு அது ரொம்ப நாள் இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு அப்போ பண்ண அந்த ஸ்ட்ரெயிட் வந்து இல்லை. அது வந்து நார்மலாக அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. இதில் என்னோடய மிஸ்டேக்கும் இருக்குது. நானும் ரொம்ப அப்படியே கேர்லாம் பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக நான் பண்ணலை. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக பண்ணால் மேபி எனக்கு வந்து இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. பட் நான் பண்ண கேருக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2 வீக்ஸ்லேயே அந்த ஸ்ட்ரெயிட்டான டெக்ஸ்சர் வந்து போயிட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, இது எனக்கு வந்து என்னோடய பழைய ஹேரை விட 200 டைம்ஸ் பெட்டர். ஸோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. ஈஸியாக லாக் சிக்கு விழுதான் ஈஸியாக என்னால் எடுக்க முடியுது. என்னோடய பழைய ஹேர்லாம் வந்து சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியுது. நான் இட் வாஸ் அ வெரி லென்த்தி ஹேர். நான் உங்களுக்கு என்னோடய ஹேரோட பிக்சர் கூட நான் இருந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு இட் வாஸ் அ வெரி ஓகே, ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் போய் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக போய் பண்ணுவேன். இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலி வந்து முன்னாடி கெரட்டின் பண்ணணும்னு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை, உங்களால் வந்துட்டு ஃப்ரிஸியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, கேர்லியாக இருக்குது, என்னால் என்னோடய ஹேரை மேனேஜே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக போகலாம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நல்ல ப்ராடக்ட் உள்ள சலூன், அதாவது நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே கெரட்டின் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. தேர் ஆர் ஃபெயிலியர்ஸ். ஸோ நம்ம லோக்கலில் காசு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பண்ணிங்கன்னா இட்ஸ் அபவுட் யுவர் ஹேரு. நம்மளோட ஹேர் தான் ஆக்சுவலாக நம்மளோட கேர்ள்ஸ்க்கு வந்து ஹேர் தான் ரொம்ப வந்து
அட்ராக்டிவான ஃபீச்சர். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கே போய் பண்ணணுமோ நல்லா பெஸ்ட்டான ஒரு இடத்துல போய் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு ப்ராடக்டோட நாலேஜ் கேட்டுக்கோங்க. இதனால் என்ன எஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நான் ஃபேஸ் பண்ண ஒரே சைட் எஃபெக்ட் வந்துட்டு டேண்ட்ரஃப் மட்டும்தான். ஸோ அதை தாண்டி வந்து வேறு எந்த பிரச்சனையுமே வந்து எனக்கு பர்சனலாக இல்லை. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இப்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கூடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.